சென்னை அடையாறில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டுமென பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்து வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பானது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்ததாக இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன சொல்லலாம்? சரவணன் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விலகுவதாக அறிவித்ததிலிருந்து ஒரு பரபரப்பு என்பது தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரடியாக சந்தித்து மீண்டும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும், திமுக எதிர்ப்பு மட்டுமே நம்மளுடைய பிரதான இலக்காக இருக்க வேண்டும், அதனால் நீங்கள் மீண்டும் இந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் நாம் அதற்கு ஒரு வலுவாக இருக்கும் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று மாலை சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனின் இல்லத்தில் அண்ணாமலை டிடிவி தினகரனை சுமார் 1.5 மணி நேரம் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டதாகவும் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் டிடிவி தினகரன் இணைய வேண்டும் என்று அண்ணாமலை வற்புறுத்தியதாகவும் தெரிகிறது. அதே நேரத்தில் அண்ணாமலையின் கோரிக்கையை டிடிவி தினகரன் நிராகரித்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று திட்டவட்டமாக அண்ணாமலையிடம் டிடிவி தினகரன் மறுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அனைவரும் ஒருங்கிணைந்த கருத்தோடு செயல்பட்டால் மட்டுமே அது நடக்கும் என்றெல்லாம் அவர் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதனையெல்லாம் மறுத்த டிடிவி தினகரன் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை தங்களால் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு என்பது சுமார் 1.5 மணி நேரம் நடந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜகவிலிருந்து யாரும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனையோ அல்லது ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, செங்கோட்டையன் போன்றவர்களை சந்திக்க கூடாது என்று டெல்லியில் அனுமதி வாங்கிவிட்டு வந்ததாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதனையெல்லாம் மீறி அண்ணாமலை அவர்கள் நேரடியாக சந்தித்து டிடிவி தினகரனுக்கு கூட்டணி அழைப்பு என்பது விடுத்திருக்கிறார் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் அங்கம் வகித்திருந்தார். அப்பொழுது அண்ணாமலைக்கும் டிடிவி தினகரனுக்குமான அந்த நட்பு என்பது அரசியலும் தாண்டி தங்களுக்குள்ளான ஒரு தனிப்பட்ட நட்பு என்பது உருவாகி இருப்பதாக அண்ணாமலை, டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்ததை நாம் கூடுதலாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் வர வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதே நேரத்தில் விசாரிக்கும் பொழுது 1% வாக்கு கூட 2026 தேர்தலில் மிக முக்கியமான இருக்கும். அந்த வகையில் இருக்கும் பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 3% மேலாக அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. தென் தமிழகத்தில் அவர்களுடைய கணிசமான வாக்குகள் இருக்கிறது. டெல்டா பகுதிகளிலும் இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த கூட்டணியில் இணைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது அண்ணாமலையுடைய கருத்தாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் வர வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.